ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். போன சண்டே எடுத்த விலாக ஒரு மினி விலாக் வெர்ஷன் மாதிரி பார்க்கலாங்களா. காலையில் பொங்கல் செஞ்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி விஸ்வாக்கு கொஞ்சம் அசைன்மெண்ட்லாம் எழுதுறதுக்கு ஆன்சரும் கொஷினும் ரெஃபர் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். அவர் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே இந்த பப்பாளி பழத்தை கொஞ்சம் நேரம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி போயாச்சு. ஃபஸ்ட்டு தர்கா கிட்டே இருக்கிற கடைக்கு தான் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா சண்டேங்கிறதுனால கடை மூடி இருந்துச்சு. ரிட்டன் அப்படியே இஎஸ்ஐ ரோட்டுக்கு போயாச்சு. இஎஸ்ஐ ரோட்டில் இந்த கடை ஏற்கனவே பார்த்து வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் விலையெல்லாம் விசாரிச்சுட்டு கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன விஷயமா கடைக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா, பூசு வேலை போயிட்டுருக்கல, சைடில் க்ரில் கேட்டெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஓப்பன் விட்டுருக்காங்களோ அங்கெல்லாம் வைக்கணும். பூசும் போதே அது உள்ளே ட்ரில் போட்டு வச்சுட்டாங்கன்னா பூசும் போது பேச்சஸாக இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் விசாரிக்கிறதுக்கு போனோம். கையோட கடைக்காரங்களை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அளவையுமே அளந்து எடுத்துக்க சொல்லியாச்சு. எதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு சீக்கிரமாக வேணுமோ அந்த கேட்டெல்லாம் மட்டும் டக்குன்னு பண்ணி ஒரு 2-3 நாளில் டெலிவரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு மதியானம் குக்கர்லேயே அப்படியே சாதம் வச்சுட்டு சிம்பிளாக தயிர் சாதம் மாதிரி செஞ்சாச்சு. தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆம்லேட் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்கி ஆம்லேட் ரெடி பண்ணியாச்சு. அன்னைக்கு காலையில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோயா சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அது காலையில் செய்ய முடியல. அதனால் மதியானம் தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் காரசாரமாக வந்துட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை, எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகத்தூள், தேவையான உப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. மசாலா போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெங்காயத்தை வதக்கி போடுவேன்னு சொல்லிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் வந்துட்டு மறந்துட்டு சோயாவெல்லாம் போட்டு வறுத்துட்டேன். அதுக்கப்புறம் கடைசி நிமிஷத்தில் வெங்காயத்தையுமே போட்டு நல்லா க்ரன்ச்சியாக எடுத்து சாப்பிட்டோம். அதுவுமே வந்து டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. பச்சரிசியில் தயிர் சாதம் செஞ்சு அன்றைக்கி சோயா சங்க்ஸ், முட்டை ஆம்லேட் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாட்டர்டே அன்றைக்கி எங்கேயோ வெளியில் போகிற வேலை இருந்ததுனால ஹெல்ப்பர் அக்காவும் வரலை. சண்டே வர சொல்லியிருந்தேன். அதனால் மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சோஃபாவில் இருந்த துணி எல்லாமே நான் மடித்து வச்சுட்டு இருந்தேன். அவங்களும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே எடுத்து பீரோவில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஊர்லேருந்து இந்த பால்வாடியில் கொடுக்குற சத்துமாவு பேக்கெட் 2 கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் வந்துட்டு உருண்டை பிடிச்சி கொடுத்தா பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா அது தான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும், பட் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் நெய்யும் தேங்காய் வறுத்து போட்டு உருண்டை பிடிச்சாலுமே வந்துட்டு இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் பிடிச்சி வைக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு பசங்க காலி பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி பால்வாடியில் வாங்குகிற சத்துணவு பேக்கெட்டில் உருண்டை பிடிச்சி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே ஈவினிங் போல் ஏதாவது நல்லதாக செஞ்சு சாப்பிட்லான்னு தோணுச்சு. ஃப்ரிட்ஜில் 2 காளான் பேக்கெட் இருந்துச்சு. அதை வச்சுட்டு சும்மா ஒரு காளான் பிரியாணி மாதிரி சீரக சம்பா அரிசியில் செஞ்சாச்சு. எங்களோட டே அன்றைக்கி இப்படி தான் போச்சு. விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் விலாகோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். டாடா, பாய் பாய்.